இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. அவரை வரவேற்போம், அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமென். இணைந்திருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்றைய நாளில் எங்களுக்காக எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக நன்றி செலுத்திக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர். வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவரை அனுதினமும் ருசித்து பார்ப்போம். அவருடைய வார்த்தைகளை ருசித்து பார்ப்போம். இன்றைய நாளில் அவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆண்டவரே, இது உம்முடைய சித்தம், இது உம்முடைய திட்டம். நீரே வார்த்தையாக இருக்கிறேன். உம்முடைய சித்தத்தை பூரணமாய் வெளிப்படுத்துவது மாத்திரம் அல்ல, அதை செய்யத்தக்க திராணி, பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும். உம்முடைய சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். எடுப்போம், வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, கவனியுங்கள், இயேசு ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அவர் மூலமா யாவும் உருவாக்கப்பட்டது. அவர்தான் மாமிசமாக, அந்த வார்த்தை தான் மாமிசமாக நம் மத்தியிலே கடந்து வந்தும் இருக்கிறது. ஆனால் அவர் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணுகிறவராக, இன்னொரு விதத்திலே சொன்னால் பிதாவோடு எப்பொழுதும் இணைக்கப்பட்டவராக, ஜெபத்தின் மூலமாய் இணைக்கப்பட்டவராக அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இவைகளை நாங்கள் வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய சொந்த குமாரனாயிருக்கிறார். அப்படி இருந்தும் அவர் அதிகமாய் ஜெபம் பண்ணுகிறவராய், பிதாவை தேடுகிறவராய், பிதாவோடு எப்பொழுதும் இணைக்கப்பட்டவராய், பிதாவினுடைய சித்தத்தையே தேடுகிறவராய் அவர் இருந்தார். ஆமென். அப்ப அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என்றால் என்ன சொல்லுகிறார்? இது ஒரு சாய்ஸ் அல்ல, இதுதான் எங்களுடைய ஜீவனாக இருக்கிறது. என்றைக்காவது நீங்கள் ஜெபித்தால் என்று அவர் ஆரம்பிக்கவில்லை, ஜெபம் பண்ணும் பொழுது. ஆகவே எப்பொழுதும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாய், தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அவர் செடியாக இருக்கிறார், நாங்கள் கொடியாக இருக்கிறோம். ஆகவே கொடி எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஆகவே இவைகள் தேவனுடைய சித்தம். எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய்த்தான் அவருடைய பிள்ளைகளாய் எங்களால் செயல்பட முடியும். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சோ என்ன செய்கிறார்? துதிக்கிறார். அநேக வேளைகளிலே நாங்கள் தேவனை துதிக்க தவறுகிறோம், நன்றி செலுத்த தவறுகிறோம். ஏனென்றால் அவர் செய்து முடித்தவைகளை அறியாமல் இருக்கிறோம். அநேக வேளைகளிலே அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் எவ்வளவு பெரிதான, மேன்மையான, மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். நமக்காக யாருமே தங்களுடைய உயிரை கொடுக்கவில்லை. மாறாக குமாரன் நாங்கள் என்றென்றைக்கும் மன்னிக்கப்படும்படி, என்றென்றைக்கும் மீட்கப்படும்படி, என்றென்றைக்கும் சுகத்தோடு இருக்கும்படி அவர் என்ன செய்திருக்கிறார்? தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆகவே அவர் செய்த இந்த காரியம் எத்தனை கோடி கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் சின்ன சின்ன ஆசீர்வாதம் நமக்கு எவ்வளவோ சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த மாதத்திலே எனக்கு ஒரு 200
டாலர், கனடியன் டாலர் அல்லது பவுண்ட்ஸ் எனக்கு சம்பளம் அதிகமானால் எவ்வளவோ சந்தோஷப்படுகிறோம். 500 கிடைத்தால் இன்னும் சந்தோஷப்படுகிறோம். 1000 பவுண்ட் போனஸா கிடைத்தால் அதிகமாய் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை, மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, இலவசமாக, இனாமாக, நாங்கள் கிரியை செய்யாமல் அவர் கிரியை செய்து இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு ஈஸியாக, இனாமாக கொடுத்திருக்கிறாரு என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாய் நாங்கள் எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்துகிறவராய், துதிக்கிறவராய் இருப்போம், துதிக்கிறவர்களாய் இருப்போம். ஆமென். அப்ப முதலாவது ஜெபத்திலே அவர் என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார்? முதலாவது, நீங்கள் பெற்றுக்கொண்டவைகளுக்காக நன்றி செலுத்துங்கள், பெற்றுக்கொண்டவைகளை நினைத்து பாருங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனை வாழ்த்துங்கள். ஆமென். அப்ப அப்படி நாங்கள் வாழ்த்தும் பொழுதுதான் நன்றி அறிதல் உள்ள இருதயம் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமானால் முதலாவது அவர் செய்த காரியங்களை நினைக்க வேண்டும். ஆமென். ஆகவே கர்த்தர் நல்லவர் என்பது ருசிக்காவிட்டால் நாங்கள் அதிகமாய் அவருடைய சமூகத்திலே வர முடியாது, துதிக்க முடியாது. ஆகவே தேவன் செய்து முடித்தவைகளை அதிகமாய் தியானியுங்கள். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அப்ப முதலாவதாக ஜெபத்திலே நன்றி செலுத்துதல், வாழ்த்துதல், துதித்தல் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக கவனியுங்கள், மிக முக்கியமான காரியத்தை அங்கே பேசுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப நாம பெற்றுக்கொள்வது எல்லாமே அவருடைய ராஜ்யத்தில் இருந்துதான். ஆமென். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எப்படி உம்முடைய ராஜ்யம் பரலோகத்திலே ஆளுகை செய்கிறதோ அப்படியாக உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியை ஆளுகை செய்வதாக. ஆமென். பிசாசினால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற பூமி தேவனால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். ஆமென். தேவனுடைய விடுதலை ஆளுகை செய்ய வேண்டும், தேவனுடைய ரட்சிப்பு ஆளுகை செய்ய வேண்டும், தேவனுடைய மகிமை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தை ஆளுகை செய்ய வேண்டும். அப்ப உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கவனிங்கள், அழுது குளறி கண்ணீர் வடிக்க சொல்லும்படியாய் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கவனிங்கள், நீங்கள் சின்ன காரியத்தை கேட்கவில்லை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் ஜெபத்துக்கு வரும் பொழுது அல்லது ஆலயத்துக்கு வரும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? முதலாவது பாவ மன்னிப்பு கேட்போம் என்ற சிந்தியோடு வருகிறோம். ஏனென்றால் பாவ மன்னிப்பு நாங்கள் கேட்காவிட்டால் எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டாது என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், திமிர்வாதக்காரன் அங்கே கொண்டு வரப்படுகிறான் இயேசுவுக்கு முன்பாக. இயேசு அவனை பார்த்து, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரிடத்துல வந்த யாருமே அவரிடத்தில் பாவ அறிக்கை பண்ணவில்லை. ஆனால் அவர்கள் சுகங்களை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் என்னத்தை எல்லாம் கேட்டார்களோ அவை யாவற்றையும் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஈவன் நமக்கு தெரிந்திருக்கிறபடி அந்த சகோதரி ஒருவர் வந்து என்ன சொல்லுகிறார்? தாவீதின் சகோதரி வந்து தன்னுடைய மகள் பிசாசு பிடித்திருக்கிறாள், அவள் குணமடைய வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்க கூடுமோ என்று சொன்ன பொழுது அந்த ஆமாம் ஆண்டவரே, நான் பாவியிலும் படும்பெரும் பாவி ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே என்னை முதலாவது மன்னியும் ஆண்டவரே என்று கேட்கவில்லை. மாறாக, ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் நாய்கள் தான் ஆண்டவரே, ஆனாலும் நாய்க்குட்டிகள் தான், ஆனாலும் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களையும் மேற்கொள்ளும் என்று அங்கே சொல்லுகிறார். அதுதான் விசுவாசம், தேவனுடைய அன்பை குறித்த விசுவாசம். உம்முடைய அன்பு எங்களையும் மேற்கொள்ளும். எங்களுடைய தவறான நிலைமை அல்லது நாங்கள் இருக்கிற நிலைமை அல்லது எங்களுடைய தகுதியின்மை
உம்முடைய அன்பை தடுத்து நிறுத்த முடியாது. உம்முடைய கிரியையை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த சகோதரியை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் பெரிது. அப்ப கவனிங்கள், தேவனிடத்திலே வரும் பொழுது அவர் இருக்கிறவர், அவர் நன்மை செய்கிறவர், அவரிடத்தில் வருகிறவனை ஒரு பொழுதும் தள்ளுகிறவர் அல்ல என்ற எண்ணத்தோடு நாங்கள் வர வேண்டும். இங்கே ஜெபத்தை குறித்து கற்றுத்தாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் முதலாவது இங்கே இருந்து ஆரம்பிக்கவில்லை. முதலாவது பாவ மன்னிப்பு நீங்கள் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் பிதா உங்களுக்கு பதில் அளிப்பார். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்காமல் நீங்கள் ஜெபத்தை ஆரம்பிப்பீர்களானால் அவர் கேட்கவே மாட்டார் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக கவனியுங்கள், அவர் துதிக்கும்படி சொல்லுகிறார். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இது மிக பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. சாதாரண ஜெபம் அல்ல, சாதாரண வேண்டுகோள் அல்ல. ஆண்டவரே ஒரு நல்ல வீட்டை தாரும், நல்ல காரை தாரும், நல்ல வேலையை தாரும் என்கின்ற காரியம் அல்ல. உம்முடைய ராஜ்யம் என்ன செய்யட்டும்? வருவதாக, பூமியை மேற்கொள்ளுவதாக மாத்திரமல்ல என்று சொல்லி அழுங்கள், குளறுங்கள், கண்ணீர் வடியுங்கள். தேவ இரக்கத்துக்காக, தேவன் இறங்கும்படி நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவரை இறங்கி கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி அவர் சொல்லவில்லை. மாறாக தைரியமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் அவரிடத்திலே கேளுங்கள். சாதாரண காரியம் அல்ல. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யத்திலே என்ன இல்லை? வேதனை இல்லை, துன்பம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, போராட்டம் இல்லை, பிசாசின் தொல்லை இல்லை, பில்லி சூனியங்கள் இல்லை. மாறாக உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கிறது. உம்முடைய ராஜ்யத்தில் விடுதலை இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அப்ப அவருடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப எப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் உம்முடைய ராஜ்யம் என்னை, குடும்பத்தை, தேசத்தை, சபையை மேற்கொள்ளுவதாக. உம்முடைய ராஜ்யம். ஆமென். மாத்திரம் அல்ல, கவனியுங்கள், இரண்டாவதாக உம்முடைய சித்தம். மூன்றாவதாக பார்க்கிறோம், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதா. அல்லேலூயா. இது மிக மிக முக்கியம். பிரியமானவர்களே, நாங்கள் அநேக தேவனிடத்திலே வருகிறோம். தேவன் அன்பாக எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எங்களுக்கு வெளியேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் மாறாக அநேக வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்குத்தான் அநேக வேளைகளிலே ஜபித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆனால் கவனியுங்கள், அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? நம்முடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதால். அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, பூமி அனைத்திலும் உம்முடைய சித்தம் மாத்திரம் மேற்கொள்ளுவதாக. அல்லேலூயா. உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்னத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்? உம்முடைய சித்தம், என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம். அப்ப வேதத்தை படிக்கும் பொழுது என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை நோக்கித்தான் நான் ஓட வேண்டும். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் எங்களுக்கென்று சில திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைத்துக் கொண்டு அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக தீர்மானங்களையும் திட்டங்களையும் உருவாக்கி வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா தேவனுடைய தீர்மானங்கள், திட்டங்களில் இன்னும் ஓடாமல், செயல்படாமல், ஆரம்பிக்காமல் இருக்கிறோம். அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், காணிக்கை தசபாகம் கொடுத்து விட்டால் எங்களுடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. அப்படி அல்ல. நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே அதை அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியைக்கு வர வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் மேற்கொள்ள வேண்டும்.
ஆமென். நாலாவதாகத்தான் கவனியுங்கள், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்றென்றும் எங்களுக்கு தார். ஆமென். அப்ப பிரையோரிட்டி லிஸ்ட்ல நாலாவதாகத்தான் எங்களுடைய தேவைகளை குறித்து ஜபியுங்கள் என்று சொல்லுகிறார். 4, 5 இதுவைகளிலே நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்றென்றைக்கும் எங்களுக்கு தார். ஆனால் இன்னொரு வசனம் இருக்கிறது வேதத்திலே. அவரை சங்கீதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அவரை நம்பினவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை, அவருடைய சந்ததி ஒரு பொழுதும் பிச்சை எடுத்ததில்லை. ஒரு பொழுதும் அதிலே தமிழ் பைபிளிலே கை இறங்குறதில்லை என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் ஆங்கிலத்திலே they will never beg என்று, பிச்சை எடுக்கிறவர்கள் அல்ல. ஏனென்றால் தேவன் அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர். தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யம். கவனியுங்கள், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை பெற்றுக்கொள்வோம், எண்ணத்துக்காக வாழ்வோம் என்பதை குறித்து அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில செய்யப்படுவதாக. ஆமென். நாலாவதாக நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்றென்றைக்கும் எங்களுக்கு தாரும். ஐந்தாவதாக எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னி. இப்பதான் வருது பாருங்க, பாவம் மன்னி. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். ஆறாவதாக பிசாசின் கிரியைகளில் இருந்து, பிசாசின் சோதனைகளில் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப 6 காரியத்தை இங்கே பார்க்கிறோம். ஆனால் இந்த 6 காரியத்திலும் முதலாவது, 2வது, 3வது காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது தேவனை துதிக்க வேண்டும், 2வதாக தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்பதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்க வேண்டும், 3வது அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். ஆமென். கவனியுங்கள், லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். எசாயாவிலே வாசிக்கிறோம், உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன் என்ற வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். ஆமென். ஆகவே நாங்கள் இந்த பூமியில இருப்பது எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அல்ல. ஆமென். இன்னும் சில வார்த்தையில வாசிப்போம். கவனிங்கள், ரோமர் 12 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், பரிசுத்தமும் பிரியமுமான அவருடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப புத்தியுள்ள ஆராதனை என்ன? தேவ சித்தம் செய்யும்படி எங்களை ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி செயல்படுவதே. ஆமென். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்றால், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேலைக்கு போகிறார்கள், உழைக்கிறார்கள், தங்களுடைய இஷ்டத்தை செய்கிறார்கள், அவர்களுடைய தெய்வங்களை என்னத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்கள்? தங்களுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அதிலிருந்து என்ன செய்கிறார்கள்? சம்பாதித்ததிலே அந்த தெய்வங்களுக்கு காசுகளை, காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். மாத்திரம் அல்ல, சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள், அன்னதானம் எல்லாம் பண்ணுகிறார்கள். ஏனென்றால் பரலோகத்திலே என்றைக்காவது ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே
செயல்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் 100% தங்களுடைய இச்சையை நிறைவேற்றும்படிக்கே தங்களுடைய தேவனை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நாங்களோ அப்படி செயல்படாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை அழைத்தவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை புதிதாக்கினவர், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அதை மாத்திரம் செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய நன்மையும் பரிபூரணமும் பிரியமும் நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் என்னென்று அறிந்து இந்த உலகத்தின்படி நடவாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று இங்கே வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:24-25 இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். நாம் தேவனால் பிழைத்திருந்தால் தேவனுக்கேற்ற பிரகாரமாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நடக்க கடவோம். ஆமென். கலாத்தியர் 2:19-20 இப்படியாக சொல்லுகிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி என்று இங்கே இருக்கிறது. தேவனுக்கென்று வாழும்படி, அதுதான் ஆங்கிலத்தில் இருக்கிறது. நான் நியாய பிரமாணத்திற்கு மரித்தேனே, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, என்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கு, அல்லது உலகத்தை போல நானும் என் குடும்பமும் என்று சொல்லி குடும்பத்துக்காக 24 மணி நேரமும் ஓடுவதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவின் சித்தம் செய்யும்படிக்கே நான் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருப்பாரானால் அவர் ஆருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்? பிதாவினுடைய சித்தத்தையா அல்லது நம்முடைய இச்சை ஆசைகளையா என்பதை நாங்கள் நிதானிக்க வேண்டும். நான் இப்பொழுது மாமிசத்தில், கவனியுங்கள், இது முக்கியமான வசனம், நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே குமாரனுடைய சித்தம் செய்கிறவனாக பிழைத்திருக்கிறேன். ஆமென். அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால், அவருடைய அழைப்பின் மேல் வைத்த விசுவாசத்தினால், அவருடைய சித்தத்தின் மேல் வைத்த விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன் என்றால் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 6:19-20 உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்ப நம்முடைய சுய கிரியை செய்வதற்கு, நம்முடைய சுய ஆசைகளை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தேவனை நாங்கள் பயன்படுத்தாமல், யூஸ் பண்ணாமல், நாங்கள் மரித்தோம், இனி நாங்கள் அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்றால் நாங்கள் வாங்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய சித்தம் செய்யும்படிக்காக அல்ல, நாங்கள் வாங்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்ப எப்படி நான் மகிமைப்படுத்த முடியும்? எப்படி தேவனுக்கு மகிமையை கொண்டு வர முடியும்? நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களானால் எங்கெல்லாம் மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அதிசயங்கள், அற்புதங்கள், விடுதலைகள் நடந்துச்சோ அந்த இடத்திலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த.
அப்ப நம்மை கொண்டு தேவன் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், விடுதலைகள், ரட்சிப்புகள் இவைகளினால் தான் தேவன் மகிமைப்படுவாரே அல்லாமல் நாங்கள் சபைகளிலே வந்து ஒவ்வொரு நாளும் மகிமை உமக்கல்லோ என்று பாடுவதனால் அல்ல. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் செயல்படும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். ஆமென். கவனிங்கள், தேவனுடைய வாஞ்சை என்ன, திட்டம் என்ன, தீர்மானம் என்ன? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36, 32ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போகிறவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, ஆனால் அறுப்பு மிகுதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அறுப்புக்காக, அறுவடைக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அறுப்பு மிகுதி, ஏற்கனவே திரளா இருக்கிறது அறுப்பு என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், ஆண்டவரே அறுப்பு உண்டாயிருப்பதாக ஜெபிக்கிறோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றால் அர்த்தம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் புறப்பட்டு போய் அறுவடை செய்யவில்லை. அறுவடை மிகுதியாக இருக்கிறது, மிகுதியாக இருக்கிறது. ஆகவே ஜெபம் பண்ணுங்கள். தேவன் அழைத்த பிள்ளைகள், தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் போய் அறுவடையை செய்வார்களாக. அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களை விடுவியுங்கள். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் தேவ சித்தத்தை செய்யாதபடிக்கு. ஆகவே அவர்களை விடுவியுங்கள் என்று சொல்லுகிறதை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகள். ஆகவே நம் மூலமாய் அவர் இந்த பூமியை விடுவிக்க விரும்புகிறார், ரட்சிக்க விரும்புகிறார். ஆமென். அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆகவே தயவு செய்து இந்த காரியத்தை, அவருடைய அழைப்பை சீரியஸா எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் இதற்காக செயல்படுவோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, எங்களுடைய சித்தத்தை செய்யும்படி அல்ல, உம்முடைய சித்தத்தை செய்யும்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறீர்கள். இனி நாம் அல்ல, உம்முடைய சித்தம் செய்யும்படிக்கே நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், வரங்கள், வல்லமைகள் கொடுக்கப்பட்டதன் நோக்கம், இந்த பூமி விடுதலையாக வேண்டும், ஜனங்கள் விடுதலையாக வேண்டும், நீர் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு இன்னும் அதிகமாய் பேசும். எங்களோடு இன்னும் அதிகமாய் இடைப்படும். எங்களுடைய சித்தங்கள், தீர்மானங்கள் இல்லாமல் போவதாக உம்முடைய தீர்மானங்கள், திட்டங்கள் மாத்திரம் எங்களை மேற்கொள்ளட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் எண்ணற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். பிரதர், உங்களோட மைக் ஓப்பா? ஆமேன், ஆமேன். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் பாஸ்டர். அந்த வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறுவலை செல்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூடாக வழி நடத்தப்படுகின்ற பொழுதும் தெளிவு பெற்றுக்கொள்வார்களாக. வேதத்திலிருந்து அதிசயங்களை ஆராய்ந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் கருத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமென், ஆமென். We ஆமேன், are blessed. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்தார். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமென். ஆமேன், ஆமேன்.